வெல்கம் பேக் டு ஷாடா சினிமாஸ். இன்னைக்கு எபிசோடில் 3 சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் 2014 இங்கிலீஷில் வந்து பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப். படத்தோடைய டைட்டிலே செம்ம கேப்டிவேட்டிங்காக இருக்குல்ல. பிளாட்டெல்லாம் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. சூப்பர் மிஸ்ட்ரியாக செம்ம டார்க் டோனில் இருக்கும் மொத்த படமும். செம்மையாக எழுதியிருப்பாங்க. மிஸ்ட்ரி ஃபேன்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐட்டம்னு சொல்லலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்கோல் கிட்மன் அவங்களோட ஃபைனஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. த்ரூ அவுட் த மூவி மிஸ்ட்ரி செம்மையாக கேரி அவுட் ஆகிருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் வைக்கிற சில ட்விஸ்டெல்லாம் லைட்டாக ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதே மாதிரி இருக்க நிறைய படங்கள் ஞாபகம் வரும். பட் கண்டிப்பாக அந்த கதையும் இதுவும் ஒன்றாவே இருக்காது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணியிருப்பாங்க. பட் டெஃபினட்டாக நிறைய ரிசம்பிளன்ஸ் ஞாபகம் வரும். ஸோ அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2020 தாயில் வந்து தி கான் ஆர்டிஸ்ட். படத்துடைய டைட்டில்லேயே மொத்த கதையுமே இருக்குது. ஸோ ஒரு கான் ஆர்டிஸ்ட் எப்படி ரொமான்டிக் த்ரில்லரில் மாட்டுறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்டர் பேஸ் பண்ண நிறைய க்ரைம் த்ரில்லர்ஸ் பார்த்துருப்போம். பட் இந்த படம் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. தாய் லாங்குவேஜ் ஃபோக்கஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். தாய் இந்தோனேஷியன் போலவே ஹாரரில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த காமெடி த்ரில்லர் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயினோட மைக்ரோ எக்ஸ்பிரஷன் கூட வர சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் சொல்லி த்ரூ த மூவி காமெடியும் த்ரில்லரும் குறையாமல் செம்ம மிக்சரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் காமிக்கப்பட்ட ஸ்கேம் ரொம்ப பெரிய விஷயமா ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். பட் கண்டிப்பாக கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே காசு அடிச்சிருவாங்க. ரொம்பவே மேஜிக்கலாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்ததே கிடையாது. இப்படி கூட திருடுவாங்க அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்டும் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் படத்தோடைய கிளைமேக்ஸில் ஒரு சின்ன அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் 2023 இங்கிலீஷில் வந்து ரென்ஃபீல்டு. வேம்பயர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ட்ராக்குலா தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த ட்ராக்குலா இன்றைக்கி மாடர்ன் டைம்ஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய பிளாட்டு. ஸோ இந்த ரென்ஃபீல்டு யார், அவருக்கும் ட்ராக்குலாக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் பழைய ட்ராக்குலா படத்தோடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப டாப் நாச்சாக இருந்துச்சு. எனக்கு டைம் போகிறதே தெரியக்கூடாது, ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணவே கூடாத ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம்முன்னு சொல்லுவேன். 1.25 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு ஒன்றும் இருக்காது. பட் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். குறிப்பாக லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டில் பார்த்த மூவிஸை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை ஸ்பாயில் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.